லாஸ்ட்டாக நெக்ஸான் பார்த்துருந்தோம், அவங்களோட தம்பி தான். 2024 மாடலு, ஒரே ஓனர். உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3500 தான் ஓடி இருக்கும். 2024 மாடலு, வெறும் 6 மந்த் ஆன வண்டி. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிளோடது கிட்டத்தட்ட 9 கிட்ட வருது. உங்களுக்கு ரொம்ப டிமாண்டான வண்டி தான். இந்த ஈக்கோ கேட்டு கஸ்டமர் நிறைய பேர் என்கொயரி நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. கோயம்புத்தூர் என்ன மாடல் இது? கோயம்புத்தூர் வண்டி 2020. உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ஷிப். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ஓடி இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டோட தான் இருக்கு. இதுவுமே ஐடியா இருக்கும், குயிக்காக விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வண்டி நேற்று தான் வந்திருக்கு. லிஸ்ட் அவுட்டே காலையில் தான் ஆயிருக்கு. இயானு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு உங்களுக்கு வண்டி. 2014 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,000 ஓடி இருக்கும். 2014 உங்களுக்கு அவுட்ரு இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி நீட்டாக தான் இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீப்ளேஸே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 300cc செகண்ட் ஓனர்ஷிப். வணக்கம் மக்களே. இங்க பாத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கல, 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அன்பீட்டபிள் பிரைஸ் தான் சொல்லணும். நீங்க புது வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது இது வந்து 9 lakhs மேல வேணும். இன்னொன்னு சொன்னா சிங்கிள் ஓனர் தான். பிரைஸா சஸ்பென்ஸ். இதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் நான் பார்க்க போறோம். 3000 கிலோமீட்டர் ஓடுனது, 4000 கிலோமீட்டர் ஓடுனது, 5000 கிலோமீட்டர் ஓடுது. இது மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ நிறைய பார்க்க போறோம். அதுவும் இந்த இயர் அண்ட் சேலுக்காக பிரைஸே பிரேக் டவுன் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணுமா. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்துருக்கும். அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் 24ல ஹோண்டா அமேசிங்க 2023 கோயம்புத்தூர் வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப்பு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 ஓடி இருக்கும். ப்ராப்பர் ரெக்கார்டு. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.6 வரும். டாப் அண்ட் வேரியன்ட்டு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் போகிறீங்கன்னா நியர் உங்களுக்கு 11.5 கிட்ட வரும். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் உங்களுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ட், விஎக்ஸ் வேரியன்ட்டு. ஓகே, எத்தனை ஓனர் ப்ரோ? ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப். உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல் ஆப்ஷன். ஓகே, வண்டி எந்த ஏரியா வண்டி இது? வண்டி இது கோயம்புத்தூர் வண்டி. உங்களுக்கு 38. சூப்பர். வண்டி உங்களுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இது வந்து இப்போ இயர் அண்ட் சேல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாமே என்னன்னா பிரைஸ் டிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகே, சரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, மார்க்கெட் ப்ரைஸை விட உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க. 2022 மாடலு, 23 ரிஜிஸ்ட்ரேஷனு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 28,000 தான் ஓடி இருக்கும். ப்ராப்பர் ரெக்கார்டு. வண்டியோட அவுட்ரு இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் வந்துட்டு ஏதாவது ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கூட நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓனர் ப்ரோ, ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கணும் உங்களுக்கு. செகண்ட் ஓனர்ஷிப். எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 28,000 ஓடி இருக்கும். 28,000. செகண்ட் ஓனர்ஷிப் 28,000. ப்ராப்பர் ஷோரூம் ரெக்கார்டோட இருக்கு. TN63 எந்த ஏரியா ப்ரோ? உங்களுக்கு சிவகங்கை வரும். உங்களுக்கு சிவகங்கை. ஓகே, இப்போ அது போக வந்து நாம இங்கே லோக்கலில் இருந்தால் வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதால எப்படி ப்ரோ? டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. கஸ்டமர் ஹோம் ட்ரையல் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை டேரெக்டாக ஹப் விசிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து அவங்க ஆப்லேயே வந்து புக் பண்ணும்போது அவங்களே எப்படி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயிலும் ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆப்லேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. சின்னதாக ஸ்க்ராட்ச் இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு ஆப்லேயே மென்ஷன் ஆகிடும். சப்போஸ் என்ன கஸ்டமர் ஹப் வந்தாங்கன்னா உங்களுக்கு 2 to 3 வண்டி வரைக்குமே டிரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். மீன்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். சூப்பர். இந்த இயர் எண்ட்க்கு வந்து பிரைஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் ஆப்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் 2019 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 ஓடி இருக்குது. இதுவும் ப்ராப்பர் ரெக்கார்டு. வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் வரும். ஆனால் வண்டி உங்களுக்கு ஃப்ளட் எஃபெக்டோ மீட்டர் டேம்பர்னு சொல்லலாம், பயப்பட வேணாம். வண்டி உங்களுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது. ஃப்ளட் எஃபெக்ட் மீட்டர் டேம்பர் ஆகிற வண்டி நம்ம எடுக்க மாட்டோம். சேம் அதே மாதிரி டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனாக தான் இருக்கும். சேம் இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5.51. கிட்டத்தட்ட நம்ம ஆப்பில் கோட் பண்ணியிருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிட்ட கோட் பண்ணியிருந்தோம். இயர் அண்ட் சேல்னால உங்களுக்கு பிரைஸ் டிராப் ஆயிட்டு இப்போ 5.51க்கு உங்களுக்கு கோட் பண்ணிருக்காங்க. ப்ரோ, இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறோம், மற்ற இடத்துல மற்ற கன்சல்டிங்லயோ எடுக்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்படின்னா மீட்டர் டேம்ப் பண்ணிருப்பாங்களோ, இல்ல வேற ஏதாவது சர்வீஸோ, இல்ல வேற ஏதாவது அடிபட்ட வண்டியோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா. நம்ம காஸ்ட் 24ல எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? என்னன்னா நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து எடுக்கும் போதே ஃபில்ட்ரைஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த மேஜர் ஆக்சிடென்ட், ஃப்ளட் எஃபெக்ட், மீட்டர் டேம்பர்டு, இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ், இன்ஜின் ஒர்க் பண்ண வண்டி, இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்னன்னா நம்ம எடுக்க மாட்டோம். ஃபில்ட்ரைஸ் பண்ணிட்டு அது வந்து குவாலிட்டியா இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் நம்ம பை பண்ணுவோம். நீங்க ஒன்ஸ் எடுக்கும்போது மெக்கானிக் வச்சு செக் பண்றதுனாலும் தாராளமா செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட 7 days பைபேக் ஆப்ஷனும் இருக்கு, வாரண்டி ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஜாஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 2 years வரைக்கும் நீங்க நம்ம கிட்டே எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டுக்கலாம். எக்ஸ்டெண்ட் வாரண்டி, அந்த எக்ஸ்டெண்ட் வாரண்டில என்னென்ன கவர் ஆகும்? மெயினா இன்ஜின், கியர் பாக்ஸ், ஏசி கம்ப்ரஸர், இந்த மூணுமே உங்களுக்கு கவரேஜ் வரும். இதுல ஏதோ இஷ்யூ வருது அப்படின்னா நீங்க தாராளமா ஆப்ல ரைஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். பிளஸ் அதே மாதிரி இப்போ ஒரு ஆயில் சர்வீஸ் நம்ம பண்ணி தான் வச்சிருக்கோம். எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் அடுத்த ஒரு 2 ஆயில் சர்வீஸுமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்தலாம். 2 years வாரண்டி எடுத்தீங்கன்னா. அது போக வந்து நார்மலா கார் 24ல வந்து கார் எடுத்தா 1 monthக்கு ஒரு வாரண்டி இருக்கு.
1 month ஃப்ரீ வாரண்டி இருக்கு பிளஸ் 6 month 1 year 2 year வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி பிளான்ஸ் இருக்கு. நீங்க எப்படி வேணுமோ பர்சேஸ் வெஹிக்கிளுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். சூப்பர் ப்ரோ. நம்ம அடுத்த வெஹிக்கிள் எப்படி பார்க்கலாம்? பாத்துறலாம். டாடா ஃபேமிலி டியாகோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 2 3 4 வண்டி இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. சேம் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா 18 இதுவும் 18 மாடல். அடுத்து ஒரு 2 வண்டி இருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த ரெண்டும் 18 மாடல் ரெண்டுமே உங்களுக்கு. சூப்பர். வண்டி நம்பர் செக் பண்ணிட்டு நம்ம ஆப்ல செக் பண்ணா பிரைஸ் எல்லா டீடைல்ஸ்மே வந்துடும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் வண்டி ஒன்னு இருக்கு, ஆட்டோமேட்டிக் வண்டி. இது உங்களுக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா 2019 டாப் எண்ட். அடுத்து ப்ரோ அடுத்து வண்டி பாத்தீங்கன்னா இது 18 மாடல் 19 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. சேம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு XT வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ஷிப், கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 76,000 ஓடி இருக்கும், ப்ராப்பர் ரெக்கார்டு. ஓகே. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோடது 2016 390 மேல மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது 4.5 கிட்ட கோட் பண்ணிருந்தோம். இயர் எண்ட் சேல்னால பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 394 இப்போ நம்ம பிரைஸ் கோட் பண்ணிருக்கோம். 394. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த வண்டிக்கு இந்த பிரைஸ் வந்து நம்ம கோட் பண்ண மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது. சீரியஸா தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். இதுமே ப்ராப்பர் ரெக்கார்டோட தான் இருக்கு உங்களுக்கு. எல்லாமே ப்ராப்பர். சேம் இதுக்கும் அந்த 140 செக் பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணி தான் எடுத்திருக்கோம். சேம் வண்டி ஃப்ளட் எஃபெக்ட்டோ மீட்டர் டேம்பரோ கிடையாது. ஓகே. அதே மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்கு, செக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு வண்டி. எல்லாமே நீட்டா இருக்கு. அவுட்டர் பாடியுமே நீட்டாவே இருக்கும். டயர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு கண்டிஷனா தான் இருக்குது. செகண்ட் டயர் புது டயர் மாத்திருக்காங்க. எடுத்தீங்கன்னா எதுவும் நீங்க வர்க் பண்ற மாதிரிலாம் இருக்காது. ஓகே. இந்த ஸ்கிராச்சஸும் அதுல வந்துரும். சின்ன ஸ்கிராச்சஸ் எல்லாமே ஆப்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா பலினோ மாருதியோடது 2019 மாடல் உங்களுக்கு. டெல்டா வேரியன்ட், திருச்சி வண்டி, ஆஷ் கலர், சிங்கிள் ஓனர்ஷிப். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54,000 தான் ஓடி இருக்கும், பெட்ரோல் மேனுவல். ஓகே. 54,000 போய் செகண்ட் டயர் வந்திருக்குமா? உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்க டயர்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே. ஃபர்ஸ்ட் டயர் கண்டிஷன்லயே ஆஃப் இருக்கும் உங்களுக்கு. அதுலயே உங்களுக்கு டயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே அதுலயே மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே. சேம் இது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட் 54,000 ஷோரூம் சர்வீஸ். நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 கிட்ட நம்ம கோட் பண்றோம். சேம் உங்களுக்கு பலினோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 16 போனீங்கனாலே கிட்டத்தட்ட 5.5 கீழ நீங்க பார்க்க முடியாது. இப்போ இது நம்ம கோட் பண்றது 6 கோட் பண்றோம். இதுவே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இதுல LED லைட்ஸ் வந்துரும், DRLs வந்துரும், ஃபாக் லைட் வந்துரும், டியூவல் ஏர் பேக், ABS, நார்மல் சிஸ்டம் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். இதுக்கு அடுத்த வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டும் இது அலாய் வீல் வரும், டச் ஸ்கிரீன் வரும். இந்த மூணு தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. என்ன பிரைஸ் நம்ம கோட் பண்றது 6 கோட் பண்றோம் உங்களுக்கு. மாடல் ப்ரோ? மாடல் 19 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப், திருச்சி வண்டி. 6 கோட் பண்றோம், திருச்சி வண்டி. ஓகே ப்ரோ. சேம் இதுக்கும் அந்த குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துருது. கண்டிப்பா ஆயில் சர்வீஸ்மே இப்போ நம்ம பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகே. கமெண்ட்ல என்ன வருதுன்னா பிரைஸ் ஜாஸ்தி அப்படிங்கறாங்க. சோ அது எதனால? ஓகே, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. கண்டிப்பா. அவங்க என்ன எதுல அவங்க அப்படி சொல்றாங்க? அது என்ன காரணமா இருக்கும்? என்ன ரீசன்னா நம்ம ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து வண்டி எடுக்கிறோம்னா நீட்டான வண்டி மட்டும் தான் எடுப்போம். ஓகே. சேம் இப்போ நான் இந்த வண்டி நான் கோட் பண்றேன் அப்படின்னா குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு தான் எடுக்கிறோம். ஓகே. இப்போ சப்போஸ் நான் வந்து மீட்டர் டேம்பர் ஆன வண்டி, ஃப்ளட் எஃபெக்ட்டோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நான் எடுக்க மாட்டேன். ஓகே. சேம் அதே மாதிரி நீங்க மெக்கானிக் வச்சும் தாராளமா செக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம்னா பிரைஸ் மார்ஜின் பெருசா மார்ஜின் வைக்க மாட்டாங்க. ஓகே. சேம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க டைரக்டா ஷோரூம் கிட்டே செக் பண்ணிக்கலாம். வெளியே அந்த மாதிரி கேரண்டி இருக்கான்னு கேட்டா கிடையாது. சேம் நம்ம என்னன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி தரும். இப்போ நான் ஒரு இன்ஜின் வேலை இருக்கிற வண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் 2 இயர்ஸ் வாரண்டி நான் ஆப்ஷனே வச்சிருக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா வண்டி நீட்டா இருக்கனால அந்த அளவுக்கு நம்ம ஆப்ஷன்ஸும் கொடுக்குறோம். ஓகே. இப்போ இங்க எப்படி 150 வெஹிக்கிள்ஸ்க்கு மேல தான் இருக்கும். ஆமா ப்ரோ. கிட்டத்தட்ட இவ்வளவு வெஹிக்கிள்ஸ் இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்னாலுமே நேம் மிஸ்யூஸ் ஆனாலுமே மத்த வெஹிக்கிள்ஸ் பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா. அப்படிதானே? ஆர்டினரி ஷோரூம்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து எடுத்து நம்மளோட செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு தான் இங்க நம்ம கொண்டு வரோம். கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் கொடுத்து தான் நம்ம எடுத்துட்டும் வரோம். ஓகே. கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா ஒரு புது கார் மாதிரி தான். புது செகண்ட்ஸ் அப்படியே வச்சு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு ஒர்க்குமே நீங்க பண்ண வேண்டாம். ஒரு செகண்ட்ஸ் நீங்க வண்டி இங்க எடுக்கிறீங்க, எடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து நீங்க டிரைவ் பண்ணலாம். இங்க இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம லேட்டஸ்ட் மாடல் தான் நான் ஹைட் பண்ணி காட்டுனேன் அப்படினா கேமரால. சோ இங்க அப்படியே மினிமம் இப்போ எவ்வளவு கார்ஸ் ப்ரோ இருக்கும்? இங்க 110 வண்டி இருக்கு இப்போ கரண்ட். 110. சோ ஒரு 5 ரேக் இருக்கு. சோ எல்லா வெஹிக்கிளும் சேம் தான். குவாலிட்டி வைஸ் விலை பிடிச்சிருந்தா தாராளமா வண்டி எடுத்துட்டு போலாம். தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க எடுத்தா நீங்க என்னன்னா மெயினா நம்ம இடையில எங்க நின்றுச்சோ இல்ல வேலை வைக்குதோ அந்த மாதிரிலாம் நீங்க பயப்படவே வேணாம். எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாம். இன்க்ளூடிங் ஒரு ஆயில் சர்வீஸ் கூட நம்ம பண்ணி தான் வச்சிருக்கோம். சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். நீங்க ஒரு வண்டி நார்மலா சர்வீஸ் விட்டீங்கனாலே 5 ரூபா 6 ரூபா வந்துரும். அதுமே உங்களுக்கு சேவ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. இதனால வந்து அவங்களுக்கு வந்து பிரைஸ் ஜாஸ்தியா தெரியுது. கிட்டத்தட்ட ஏன்னா உங்களுக்கு நம்ம செக் பண்ணி தான் எடுக்கிறோம். மார்க்கெட் ரேஞ்சோட ஒரு சில வண்டி பெட்டராகவும் இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம இப்போ ஒரு டீலர் கிட்ட நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சைட்ல இந்த குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸோ இந்த மாதிரி இது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகே. சேம் நம்ம டைரக்டா கஸ்டமர்ட்ட இருந்து எடுக்கும்போது குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு மேஜர் இம்பாக்ட் ஆயிருக்கா, ஃப்ளட் எஃபெக்ட் ஆயிருக்கா, இதெல்லாமே நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குறோம். கஸ்டமர் இப்போ வராங்க அப்படின்னா இங்க பயப்படாம எடுத்துட்டு போகலாம். நீங்க யாருக்கு மெக்கானிக் கூட கூட்டு வரணும் கூட அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க பயப்பட வேண்டியதுல மெக்கானிக் வேணாலும் கூட்டிட்டு வரலாம், இல்ல ஷோரூம் செக்அப் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா.
சூப்பர் ப்ரோ. இதுதான் அந்த விஷயம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடா நம்ம இருக்கறனால தான் இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு இடத்துல மட்டும் பண்ணல. ஏன்னா பேன் இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. ப்ளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை எல்லாம் போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 900 வண்டி அங்கேயே ஸ்டாக் இருக்கு. சென்னையில 900 வண்டி. 900 வண்டி கிட்ட ஸ்டாக் வச்சிருக்காங்க. சரி, நான் சென்னை வண்டி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து டைரக்டா இங்க கொண்டு வந்து சேல் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த லோக்கல்ல ஓடிட்டு இருக்க வண்டி திருச்சி, சேலம், மதுரை அங்க இருந்து எடுத்துட்டு வர வண்டிங்க தான். சென்னை வண்டி இங்க இருக்கிற வண்டி தான் சேல் ஆகும்போது இங்க வருது. அதனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்னை வண்டி அதிகமா இருக்குன்னு சொல்லி கூட ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. அதுவே வண்டி நீட்டா தான் இருக்கும். சூப்பர். அது நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. அதே மாதிரி எடுத்துட்டு சப்போஸ் உங்க 7 டேஸ்ல 500 கிலோமீட்டருக்குள்ள வண்டி பிடிக்கலாம், நீங்க தாராளமா ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் யாருமே தர மாட்டாங்க. நம்ம வண்டி பிடிக்கிறத ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்ங்கறது தாராளமா பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. நம்ம அடுத்த வெஹிக்கிள்ஸ் அப்படியே பார்க்கலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான், லோ பட்ஜெட் வெஹிக்கிள். லோ பட்ஜெட் வெஹிக்கிள் கண்டிப்பா ஒரு என்கொயரி எங்களுக்கும் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. சேம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி இப்பதான் வந்திருக்கு உங்களுக்கு இயான். ஓகே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு உங்களுக்கு வண்டி. ஓகே ப்ரோ. சுட ஆமா ப்ரோ கண்டிப்பா. சூப்பர். இதுமே பாத்தீங்கன்னா இது Hyundai இயான் 2014 மாடல். சரிங்க ப்ரோ. செகண்ட் ஓனர்ஷிப். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 59,000 ஓடி இருக்கும். 59,000 ஓடி இருக்கு. என்ன மாடல் ப்ரோ இது? 2014 உங்களுக்கு. 2014. வண்டி அவுட்டரும் இன்டீரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா வண்டி நீட்டா தான் இருக்கும். ஓகே. ஒன்ஸ் இதுமே உள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னாலும் தெரியும். சரி, வண்டி நீட்டாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஓகே. டயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ரீப்ளேஸே பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சூப்பர். 54 போது புது டயர் இருக்கு. ஆமா ப்ரோ. என்ன உங்களுக்கு 59 ஓடி இருக்கு உங்களுக்கு. 59. ஓகே. 800 cc செகண்ட் ஓனர்ஷிப். சோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஸ்டார்டிங் இதுலயே வந்து லோ பட்ஜெட்லயே வந்து இந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. கண்டிப்பா. சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம லீஸ்ட் பிரைஸ்ல தான் நம்ம இப்போ வண்டி காமிக்கிறோம். சேம் அதுமே உங்களுக்கு அந்த குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியும் கண்டிப்பா. எஸ் ப்ரோ. 59,796 ஓடி இருக்கு உங்களுக்கு. ஓகே. இதுலயுமே பாத்தீங்கன்னா சின்ன ஸ்கிராட்ச் டென்ஸ் இருக்கும். அதுமே உங்களுக்கு ஆப்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு மேஜர் இம்பாக்ட்ஸோ ரீப்ளேஸ்மென்ட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. வண்டி தான் தங்கன்னு சொல்லி விக்கிறது இல்ல. கண்டிப்பா. ஸ்கிராச்சஸ் இருந்தா ஸ்கிராச்சஸ் இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இன்ஜின் சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்கும். ஓகே. சேம் இன்ஜின் மேக்கப் பண்றதோ சேம் வந்து மேஜர் இம்பாக்ட் ஆகி வண்டி ரெடி பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. சேம் உங்களுக்கு இன்ஜினோட நாய்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஆயில் சர்வீஸும் உங்களுக்கு இப்போதான் பண்ணிருக்கு. வண்டி இப்போதான் உள்ளே வந்திருக்கு உங்களுக்கு. சேம் இதுக்குமே வந்திருக்கு. ஆமா கண்டிப்பா. இதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம 140 செக் பாயிண்ட்ஸ் குவாலிட்டி பாயிண்ட்ஸ்லாம் முடிச்சு தான் எடுத்திருக்கோம். சேம் ஃப்ளட் எஃபெக்ட்டோ மீட்டர் டேம்பரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே. சேம் வண்டி நீட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. டைரக்டா நீங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணனாலும் தாராளமா இந்த வண்டிக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்குமே அந்த 7 days ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் தேடுவாங்க. வெளியே அவங்க பார்த்துட்டு ஏன்னா இவ்வளவு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 59,000 தான் ஓடி இருக்கு. நான் இதுக்கான ரெக்கார்ட்ஸும் நான் ப்ராப்பரா தான் வச்சிருப்பேன். ஓகே. நீங்க அதுக்காக நீங்க எதுவும் வண்டி எதுவும் மீட்டர் டேம்பர் ஆயிருக்குமோ அடிபட்டுருக்குமோலாம் பயப்படவே வேணாம். வண்டி நீட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா அது லோ பட்ஜெட்ல இந்த அளவுக்கு குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் போது கண்டிப்பா தாராளமா இது பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 2.5 தான். அதுலயுமே வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவா தான் எடுப்பாங்க. நம்ம கிட்ட இதை விட்டீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி 2 வண்டி இருக்கு, டாட்சன் ரெடிகோ. ஓகே. அது மட்டும் தான் என்ட்ரி லெவல்ல இருக்கும். மத்தபடி வந்து வேற எதுவும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு எடுத்தோம்னா வண்டி லோ பட்ஜெட்னா டக்குன்னு போயிடும். வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். சூப்பர் ப்ரோ. அதுதான் பிளஸ். ஓகே. நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாம். அடுத்த வண்டி பாத்துறலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி என்ன பாத்தீங்கன்னா டாடால 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின நம்ம நெக்ஸான் இருக்காங்க. அது ஒரு வண்டி இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 வண்டி இருக்கு. சூப்பர் ப்ரோ. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட்ல கம்பேர் பண்ணா நெக்ஸானா 1 இல்ல 2 அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உங்களுக்கு லோ மாடல்ஸ் இருந்து ஹையர் வேரியன்ட் வரைக்குமே எல்லா மாடல்ஸுமே இருக்கு நெக்ஸான்ல. சூப்பர். கிட்டத்தட்ட உங்களுக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், டீசல் ஆட்டோமேட்டிக், பெட்ரோல் மேனுவல், டீசல் மேனுவல் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. பிரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸானோட ஸ்டார்டிங் பிரைஸ் 6.5 ல இருந்து 12.5 வரைக்கும் நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கோம் பிரைஸ் வந்துட்டு. அதுல ஒரு 2 வண்டி மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காட்டிடுறேன். உங்களுக்கு இதுக்கு மேல டீடைல்ஸ் எதுவும் வேணும்னா ஆப்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்கார்ட் எந்த வண்டி பாக்குறோம் நாம? அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நெக்ஸான். இந்த வண்டி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வண்டி உங்களுக்கு. TN49. ஓகே. 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப், டீசல் மேனுவல். ஓகே. உங்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டீசல் வண்டி நல்லாவே டிமாண்டாவும் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இது கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 69,000 ஓடி இருக்கு. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 9.5 வரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. 9.5 இதுமே ப்ராப்பர் ரெக்கார்டோட தான் இருக்கு உங்களுக்கு. வண்டில டென்ட்டோ ஸ்கிராச்சஸோ பெருசா எதுவும் பார்க்க முடியாது. சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதுமே ஆப்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. சேம் இதுமே ப்ராப்பர் ரெக்கார்ட் தான். சேம் நியூ வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு 14+ போய்டும் உங்களுக்கு. ஓகே. நாம எவ்வளவு சொல்றோம்? நம்ம கோட் பண்றது 9.5 கோட் பண்றோம் உங்களுக்கு. மாடல் பாத்தீங்கன்னா 2020 டீசல் வண்டி. 2020. சப்போஸ் இதுலயே உங்களுக்கு பெட்ரோல் ஆப்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு மாடல் இருக்கும். ஓகே. அது எத்தனை ஓனர் ப்ரோ? அது சிங்கிள் ஓனர்ஷிப். சிங்கிள் நம்ம பாக்குற எல்லாமே மோஸ்ட்லி சிங்கிள் ஓனர்ஷிப். ஓகே. அடுத்து நம்ம இன்னொரு இதுலயே வெஹிக்கிள் பார்க்கறோம். அது என்ன வெஹிக்கிள்? அடுத்து பாத்தீங்கன்னா மாடி யூனிவர் டாடா நெக்ஸான். இது லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு. ஓகே. இது 2023 ஒசூர் வண்டி. சூப்பர். பெட்ரோல் மேனுவல் மிடில் வேரியன்ட். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.10 கிட்ட கோட் பண்றோம் உங்களுக்கு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 13,000 தான் ஓடி இருக்கு. ஸ்கிராட்ச்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கும். டயர் பாயிண்ட்லாம் பாருங்க
அப்படியே இருக்கும். ஆமா 13,000 தான் ஓடும்போது 13,000 தான் ஓடி இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். அதிகபட்சம் ஒரு 6 மந்த் யூஸ் பண்றோம் அந்த இதுதான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன மாடல் ப்ரோ இது? இது 2023 மாடல் உங்களுக்கு, XM வேரியன்ட். சூப்பர் சூப்பர். அழகா லட்டாட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்கு. கண்டிப்பா. இதுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் இதோட வெஹிக்கிள்ஸ் நார்மலா எடுத்தீங்கன்னா 12 ரூபா வந்துரும் உங்களுக்கு. ஓகே, நாம கோட் பண்றது? நம்ம கோட் பண்றது 8.10 கோட் பண்றோம் உங்களுக்கு. 8.10 ப்ரோ. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போ லோன் எல்லாம் எப்படி ப்ரோ? லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ப்ரொஃபைல் தான் ஓகே. மோஸ்ட்லி. இப்போ கஸ்டமர் ப்ரொஃபைல் நீட்டா இருக்கு, ஒர்க்கிங்கா இருந்தா சேலரி ஸ்லிப் இதெல்லாமே கரெக்டா வச்சிருக்காங்க, பேங்க்ல கிரெடிட் ஆகிற ப்ரூஃப் இருக்குன்னா மேக்ஸிமம் 90 வரைக்கும் அப்ரூவல் பண்ணலாம். 90-95 வரைக்கும் கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்து. ஓகே. அதே மாதிரி பிசினஸ் இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் இருந்து வரவங்களுக்கும் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரூவல் அமௌண்ட் இருக்கும். ஒரு 80-85 அந்த மாதிரி கூட அப்ரூவல். பேஸ்ட் ஆன் சிபில். கரெக்ட்டா? பேஸ்ட் ஆன் சிபில் ப்ரொஃபைல் கன்சிடர் பண்ணி இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. நம்ம அடுத்து எப்படி பார்க்கலாங்களா? அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம் ப்ரோ. இந்த வெஹிக்கிள் எல்லாம் ப்ரோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருந்தோம். டஸ்டர் வந்துட்டு சேம் நம்ம ஆஃபர் வெஹிக்கிளில் நம்ம போட்டிருந்த வெஹிக்கிள் தான். வண்டி டெலிவரிக்காக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. டெலிவரிக்காக கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி கிட்ட உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிருக்கு. சூப்பர் ப்ரோ. சேம் அதுக்கடுத்து இப்போ இன்வென்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி புது வண்டி உங்களுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஓகே ப்ரோ, சூப்பர். ஆனால் வந்து இப்போ நம்ம ஆஃபர் ஜோன்லேயும் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஆஃபர்ஸ் அந்த வெஹிக்கிள்ஸுமே இருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி கிட்ட இருக்கும். இருக்கு. சூப்பர் ப்ரோ. நம்ம அடுத்த வெஹிக்கிள்ஸ் எப்படி பார்க்கலாம்? டாடா பஞ்ச் லாஸ்ட்டாக நெக்ஸான் பார்த்துருந்தோம், அவங்களோட தம்பி தான். இது பார்த்தீங்கன்னா 2024 மாடல், ஒரே ஓனர் உங்களுக்கு. சூப்பர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3500 தான் ஓடி இருக்கும். இதோட பிரைசிங்மே நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா 6.79 நம்ம கோட் பண்றோம். ஓகே. 2024 மாடல், வெறும் 6 மந்த் ஆன வண்டி. வெறும் 6 மந்த் ஆன வண்டி வெறும் 3500 தான் ஓடி இருக்கு. 3500 தான் ஓடி இருக்கு. 500 தான் ஓடி இருக்கு. ரேட் என்ன ப்ரோ இது? இதோட இப்போ ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ வெஹிக்கிளோடது கிட்டத்தட்ட 9 கிட்ட வருது உங்களுக்கு. ஓகே. நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.79 கோட் பண்றோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு டிமாண்ட்ல போயிட்டு இருக்கும். பிளஸ் பஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா நீங்க வெளிய மார்க்கெட்ல 3000 கிலோமீட்டர் போன வெஹிக்கிள் தான். 3500 தான் ஓடி இருக்கு உங்களுக்கு ஓவராலாவே. ஓகே. வெளிய இப்ப மார்க்கெட்ல ஒரிஜினலா புது வண்டி என்ன பிரைஸ்? புது வண்டி போறீங்கன்னா 9 கிட்ட உங்களுக்கு கோட் ஆயிட்டு. 9 கிட்ட வரும். ஓகே. சேம் இதுவும் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் வேரியன்ட். இந்த வேரியன்ட் வந்துட்டு நம்ம ஃபைனல் என்ன பிரைஸ் கோட் பண்றோம்? நம்ம கோட் பண்றது 679 கோட் பண்றோம். 679 வெறும் 3000 கிலோமீட்டர் தான். 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சூப்பர் ப்ரோ. வண்டி உங்களுக்கு மோஸ்ட்லி டாட்டால உங்களுக்கு பஞ்ச் மேனுவல் வந்துச்சுன்னா இமிடியேட்டா மூவ் ஆயிடும். ஓகே. இந்த வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா 3 days தான் ஆயிருக்கு உங்களுக்கு. 48 பொள்ளாச்சி வண்டியா ப்ரோ? இது 48 வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கம் வரும் உங்களுக்கு. ஸ்ரீரங்கம். ஓகே. நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாமா? அடுத்து பாத்துறலாம். ரொம்ப டிமாண்டான வண்டி தான். கிட்டத்தட்ட ஈகோ கேட்டு கஸ்டமர் நிறைய பேர் என்கொயரி நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே. கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஆயிட்டு இருக்கு. ஆமா கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ. என்ன மாடல் இது? கோயம்புத்தூர் வண்டி 2020 உங்களுக்கு. சிங்கிள் ஓனர்ஷிப். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ஓடி இருக்கும். ஒயிட் கலர் வண்டி. சூப்பர். 7 சீட்டர் உங்களுக்கு வித்தவுட் ஏசி. வித்தவுட் ஏசி. சூப்பர் ப்ரோ. இதுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டோட தான் இருக்கு. இதுமே ஐடியா இருக்கு, குயிக்கா விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வண்டி நேத்து தான் வந்திருக்கு. லிஸ்ட் அவுட்டே காலையில தான் ஆயிருக்கு. ஐடியா இருக்குங்க, ஆப்லயும் செக் பண்ணி பாருங்க. வண்டி இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டாவே இருக்கும். ஓகே. இதுல வேற ஏதாவது டவுட்னா நம்ம வந்து ஆப்ல நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் உங்களுக்கு நம்ம கீழ கான்டாக்ட் நம்பர் இருக்குன்னா அதுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணியுமே நீங்க கேட்டுக்கலாம் என்ன டீல்ஸ் வேணும் அப்படினா. சூப்பர் ப்ரோ. வண்டி உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியுமே நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்றோம்? நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 கிட்ட நம்ம கோட் பண்றோம். இன்டீரியர்ல எந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ? அது உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. அப்படியே உள்ளே பாத்துறலாம். அப்படியே உள்ள பாத்துறலாங்களா? பாத்துறலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னோம் ப்ரோ? கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 60,000 ஓடி இருக்கும் உங்களுக்கு. 60,000. சூப்பர் ப்ரோ. இதுவும் இன்டீரியர் பாருங்க, வண்டி இதுவுமே நீட்டாவே இருக்கும். ஓகே. இப்போ இந்த ஈகோலாம் வந்து என்ன பர்பஸ்க்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் ப்ரோ? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலி ஓரியன்டாகவும் வச்சுக்கிறாங்க. சரி என்னன்னா லோ பட்ஜெட் 7 சீட்டருங்கிறப்போ மோஸ்ட்லி ஃபேமிலி யூசேஜ்க்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி வண்டி டிமாண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதை விட்டு நீங்கள் வேற ஆப்ஷன்லாம் போனீங்கன்னா பெருசாக யூசேஜ் இருக்காது ஒரு சில பேருக்கு. ஓகே ப்ரோ, ஒன் சொல்லுங்க என்ன பிரைஸ் நம்ம கோட் பண்ணுறோம்? நம்ம கோட் பண்ணுறது 4.5 கோட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் வருது? கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 4.85 வரைக்குமே நம்ம கோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோட் பண்ணுறது 4.5. இது வந்து டேரெக்டாக வந்தாங்கன்னா இது வந்து ஏதாவது ஸ்லைட்லி ஏதாவது பண்ணலாம், உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வெஹிக்கிளுமே இந்த பர்டிகுலராக என்ன ப்ரைஸ் என்ன மாடல் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த வீடியோ நான் ஏதாவது கேட்காம இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. பாய். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வெஹிக்கிளுமே இந்த பர்டிகுலராக என்ன ப்ரைஸ் என்ன மாடல் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த வீடியோ நான் ஏதாவது கேட்காம இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. பாய்.